வணக்கம். இன்றைய செய்திகள். தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டதாக சர்ச்சை கிளம்பியது. ஆனால் கடந்த ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டும் பள்ளி மாணவர்கள் 40,000 பேர் தமிழ் பாடத்தில் தேர்ச்சி பெறவில்லை. தற்போது இந்த அளவில்தான் தமிழகத்தில் தமிழ் மொழி கல்வியறிவு உள்ளது என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுரேஷ்குமார் பேசியுள்ளார். கோவையில் குப்பையில் கிடந்த 3 பவுன் தங்க நகையை மீட்டு அதனை உரிமையாளரிடம் திரும்ப ஒப்படைத்த கோவை மாநகராட்சி ஒப்பந்த ஊழியரின் நேர்மைக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. சிறுவாணி அணையில் முழு கொள்ளளவு தண்ணீர் தேக்குவது, நீர்க்கசிவை தவிர்க்க சீரமைப்பு பணி மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி தமிழக அரசுக்கு கோவை மாநகராட்சி கமிஷனர் சிவகுரு பிரபாகரன் கடிதம் எழுதியுள்ளார். சுய விருப்பத்துடன் எம்எல்ஏக்கள் கையெழுத்திட்டு தரும் ராஜினாமா கடிதங்களை ஏற்பதுதான் என் கடமை என்று சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியில், அதிமுக எம்எல்ஏ அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சந்தித்து 3 பக்க மனு அளித்துள்ளார். அது தொடர்பாக சட்டசபை விதிகளின்படியும் சட்ட முறைகளின்படியும் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. உரிய நேரத்தில் சரியான முடிவெடுத்து அறிவிப்பேன். எம்எல்ஏக்கள் முடிவில் நான் குறுக்கிட முடியாது. அவர்கள் மனு கொடுத்த பின் அது தொடர்பாக நடவடிக்கை மட்டுமே எடுக்க முடியும். சபை விதிகளுக்கு உட்பட்டு நான் நடந்து வருகிறேன். எம்எல்ஏக்கள் ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டேன். அது அரசிதழிலும் வெளியிடப்பட்டுள்ளது. என் முடிவுதான் இறுதியானது. சபை விதிகளை மீறி செயல்படுவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. என் கடமையை நிறைவாக செய்து வருகிறேன். யூகங்களுக்கு எல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. சபாநாயகர் அலுவலகம், சட்டசபை அதற்கான இடமும் இல்லை. எம்எல்ஏக்கள் சுய விருப்பத்துடன் கையெழுத்திட்டு வழங்கும் கடிதத்தை ஏற்றுக்கொள்வது என் கடமை. எனக்கு பழிவாங்கும் உணர்ச்சியோ யார் மீதும் கோபமோ வெறுப்போ கிடையாது. அரசிதழில் வெளியிடப்பட்ட பின் தேர்தல் கமிஷன் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சபாநாயகர் கூறியுள்ளார். அம்பாசமுத்திரம் தொகுதி அதிமுக எம்எல்ஏ இசக்கி சுப்பையா நேற்று தன் பதவியை ராஜினாமா செய்தார். அதிமுகவில் நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளராகவும் அமைப்பு செயலாளராகவும் இருந்தவர் இசக்கி சுப்பையா. அம்பாசமுத்திரம் தொகுதியில் ஏற்கனவே 2 முறை போட்டியிட்டு எம்எல்ஏவாகவும் சட்டத்துறை அமைச்சராகவும் இருந்தார். சமீபத்திய சட்டசபை தேர்தலில் மீண்டும் அம்பாசமுத்திரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி அணியில் சேர்ந்து சட்டசபையில் தாவேக பெரும்பான்மையை நிரூபிக்க ஆதரவு வழங்கினார். இந்நிலையில் சென்னை தலைமை செயலகத்திற்கு தன் ஆதரவாளர்களுடன் இசக்கி சுப்பையா 3 கார்களில் சென்றார். சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரை சந்தித்து தன் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதாக கூறி கடிதம் வழங்கினார். அந்த கடிதத்தை சபாநாயகர் பெற்றுக்கொண்டார். இருவரும் அந்த கடிதத்தை காட்டி போட்டோவுக்கு போஸ் கொடுத்தனர். அருகில் இருந்த சட்டசபை செயலர் சீனிவாசன் பார்த்துவிட்டு அது அச்சிடப்பட்ட கடிதமாக இருப்பதாக சபாநாயகரிடம் கூறினார். சுதாரித்த சபாநாயகர் இசக்கி சுப்பையாவை தனக்கு அருகே அழைத்து காதில் விஷயத்தை கூறினார். இதையடுத்து தன் லெட்டர் பேடில் ராஜினாமா கடிதத்தை கைப்பட எழுதி சபாநாயகரிடம் இசக்கி சுப்பையா வழங்கினார். சட்டசபை விதிகளின்படி கடிதம் கையெழுத்து பிரதியாக இருப்பதால் ராஜினாமாவை ஏற்பதாக சபாநாயகர் பிரபாகர் அறிவித்தார். இதையடுத்து சென்னை பனையூரில் உள்ள தாவேக அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஆனந்த் முன்னிலையில் ஆளும் கட்சியில் இசக்கி சுப்பையா இணைந்தார். ஏற்கனவே அதிமுக எம்எல்ஏக்கள் மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா ஆகியோர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்துள்ளனர். இதுவரை 4 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துள்ள நிலையில் அதிமுக எம்எல்ஏக்களின் பலம் 47 இருந்து 43 குறைந்துள்ளது. மேலும் பல அதிமுக எம்எல்ஏக்கள் பதவி விலகுவது தொடர்பாக தாவேக தலைமையுடன் பேச்சு நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மாமூல் கேட்டு மிரட்டிய தமிழக வெற்றிக்கழக நிர்வாகி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் ஆளும் கட்சியான தாவேகவின் ராணிப்பேட்டை மாவட்டம் கனியம்பாடி கிழக்கு ஒன்றிய செயலாளராக இருந்தவர் விஜயகுமார். இவர் அந்த பகுதியில் உள்ள செங்கல் சூளை உரிமையாளர்களிடம் மாமூல் கேட்டு மிரட்டியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. சூளை தொடர்ந்து இயங்க வேண்டும் என்றால் மாதம் 1 லட்சம் ரூபாய் மாமூல் தர வேண்டும் என மிரட்டிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது. அவரை கண்டித்து செங்கல் சூளை உரிமையாளர்களும் தொழிலாளர்களும் போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதையடுத்து விஜயகுமாரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்குவதாக தாவேக ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலர் விஜய் மோகன் அறிவித்துள்ளார். பாலியல் குற்றவாளிகளின் மரண தண்டனையை மக்கள் முன் நிறைவேற்றலாம் என்று நடிகரும் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினருமான சரத்குமார் தெரிவித்துள்ளார். போதையில் நடக்கும் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்கு மிக கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். சம்பவம் தொடர்பாக நீதிமன்றங்களில் விரைவாக விசாரணை நடத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
விரைவு நீதிமன்றங்கள் வாயிலாக விரைவாக வழக்குகளை முடித்து தண்டனை வழங்க வேண்டும். பாலியல் பலாத்காரம் போன்ற வழக்குகளில் மரண தண்டனை தான் வழங்க வேண்டும் என்பதே என் கருத்து. அதுவும் மக்கள் முன்னிலையில் குற்றவாளியை தூக்கிலிட்டால் சரியாக இருக்கும். பாலியல் வழக்குகளில் குற்றவாளிகளின் வயது வித்தியாசம் பார்க்காமல் உடனடியாக தண்டனை கிடைக்கும் வகையில் வழக்கை விரைவாக நடத்த வேண்டும். அப்படி செய்தால்தான் குற்றங்கள் குறையும். புதிய திரைப்படங்களை முதல் ஒரு வாரத்திற்கு 5 காட்சிகள் திரையிட அனுமதி வழங்கி தமிழக அரசு அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் நடிகர் சரத்குமார் கூறியுள்ளார். பிரதமர் மோடி, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரை சந்திப்பதற்காக முதலமைச்சர் விஜய் இன்று டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார். தமிழக முதலமைச்சராக கடந்த 10ஆம் தேதி விஜய் பதவியேற்றார். முதல்வரான பின் முதல் முறையாக இன்று காலை தனி விமானத்தில் விஜய் புறப்பட்டு சென்றுள்ளார். அவர் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்திற்கு சென்றுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.